வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிரை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு கப்பு பச்சை பயிறு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா முளைக்கட்டி விடணும். இது வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் 1 கப் நான் வாட்டர் ஆட் பண்ணி குக்கரை மூடியை போட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டு போகிறேன் ஓவர் நைட்டுக்கு. நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி முளைக்கட்டி வந்ததில் நான் 1.5 கப்பு நான் தண்ணியை ஆட் பண்ணி 3 குக்கர் விசலுக்கு நான் வேக வைக்க போகிறேன். இந்த சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறதுனால நான் 2 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னது எடுத்துருக்கீங்க அப்படின்னா 5லேருந்து 6 தக்காளி வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய். கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட போகிறேன். 1 பே லீஃபு. பின்னாடி நம்ம கரம் மசாலா போடுறதுனால நான் இவ்வளோ தான் மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 கட் பண்ணி வச்சுருக்கிற சில்லி, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் கலந்துடலாம். வெங்காயம் வதங்கும் போதே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் மிஸ் பண்ணிவிட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலேயே நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துட போகிறோம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே மீடியம் ஃப்ளேமில் வதக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் கலந்துக்க போகிறோம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் இந்த அளவுக்கு தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணுறது மைல்டு ஸ்பைஸ். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 டம்ளர் நான் குக்கரில் இருக்கிற தண்ணி அலசி ஊற்றிக்க போகிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த தண்ணியே போதும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் ஒரு சாட் ஐட்டமாக கூட இதை சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கினதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அதையும் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கார்னிஷிங்காக நான் கொத்தமல்லி மேலே தூவி விட்டுருக்கேன். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.